மீன் வந்துட்டு நாக்கில் மாட்டிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம லிப் கிரிப்பரை கரெக்டாக அந்த ஹூக்குக்கு நேரம் இங்கே பிடிச்சி இதை பாருங்க இப்படி அழுத்தி எடுத்தோம்னா வந்துடும். ஓகேவா? நான் ஏன்டா நடந்து போனோம்? இந்த சண்டையில இது வேற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க பிரபு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியில மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். ஏரியோடைய லொகேஷன்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த ஃப்ராகை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய மாஸ்டர் பீஸ் பாபர் ஃப்ராக் தான். இது பாத்தீங்களா எந்த அளவுக்கு தேஞ்சு அடி வாங்கி ஸ்பின்னர் வெளியில வந்து நூல் போட்டு கட்டி இவ்வளவு பண்ணியும் அந்த ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல ஃப்ராக் இது. இதை வச்சுதான் இன்னைக்கு நான் மீன் பிடிக்க போறேன். அண்ட் நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம், சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த பாக்ஸ் பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் கூட நிறைய பேர் எங்க ப்ரோ வாங்குனீங்க அப்படின்ட்டு கேக்குறீங்க. அப்படியே ஊர் சுத்தும் போது காயலாங்கல்ல கிடைக்கிறது தான். நம்மளும் ப்ராப்பரா ஒரு இடத்துல கிடைக்கிறதெல்லாம் போய் வாங்குறது இல்ல. ஸோ நீங்களாம் கடைகள்ல கேட்டு பாருங்க, கிடைக்கும். இப்போ நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாபர் ஃப்ராக் தாங்க, வேற எதுவும் இல்ல. கரெக்டா பாத்துங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்டா. எப்பா ஐயோ, கொஞ்ச நேரத்துல எனக்கு மனசே வெறுத்துருச்சு. ஏன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் கூட இல்ல. இது அங்க இருந்து வெளியில வரும்போது அடடா ஒரு மீன் வந்துருச்சா அப்படின்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா மாட்டிருச்சு. ஒரு நல்ல சைஸான மீன் ஃப்ராக். பாத்தீங்களா, இதுதான் லிப் கிரிப்பர்லாம் கையிலேயே வச்சுக்கணுன்றது. நமக்கு லிப் கிரிப்பர் எப்பயுமே நமக்கு தேவை. மீன் பிடிக்கிறீங்கன்னா லிப் கிரிப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஹூக்கை ரிமூவ் பண்றதுக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சைஸான மீன், ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, கரெக்டா ஒரு 1 கிலோ கிட்ட வரும். அண்டு மீன் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. மீன் வந்து பாத்தீங்களா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய கலர் வந்துட்டு மாறி இருக்கும். இதுல லைட்டா எல்லோஸ்லாம் கலந்துருக்கு. நேற்று ஒரு மீன் பிடிச்சோம், பியூர் பிளாக்கா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக்கா அப்படியே கலந்த மாதிரி இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீன் வந்துட்டு பிடிச்சிட்டோம். அண்டு நம்ம பாபர் ஃப்ராக் தான், அதே ஒட்டு போட்டா அதே ஃப்ராக். ஸோ இதோடைய ரிசல்ட்டா இன்னைக்கு வேற லெவல்ல காட்டலான்ட்டு இருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மீன் பிடிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பழைய பாக்ஸ் இது. அது வந்து நம்ம பெரிய பாக்ஸும் ஒன்று வாங்கியிருக்கோம். எதனால இப்போ இது வாங்கினன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் அந்த மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியல. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மீனையும் அதில் போட்டு எடுத்துகிட்டு போனால் இறந்து போயிடுது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதில் தண்ணி போட்டு வச்சிட்டோம்னா இப்போ பாருங்களேன், இவ்வளோ பெரிய மீன் இந்த பாக்ஸில் எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்னு. ஓகே,
இந்த மாதிரி மீன் வந்துட்டு ஃப்ரீயா இருந்தா தான் தண்ணிக்குள்ள உயிரோட இருக்கும் நம்ம எடுத்துட்டு போற வரைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி மீன் பிடிச்சிங்க அப்படின்னா மீன் செத்து போறதை வந்து தடுக்கலாம். அண்ட் வந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போகலாம். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் மீன் பிடிக்கலாம். உடனே வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கும் போது அடுத்தடுத்த இடத்துல போயிட்டு போடக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு 10-15 ஸ்ட்ரைக்காவது போட்டு பார்த்து அங்கே மீன் அடிக்கல அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போகலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல மீன் ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு 20-30 டைம் கூட ஸ்ட்ரைக் அடுத்து கேஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த மீன் மறுபடியும் வந்து அடிக்கும். நம்பாளுங்க அடா மீன் வரலப்பான்னு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது மீனையும் பிடிச்சிட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான். பட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கு. ஆனால் எப்படி சொல்றது, நல்ல உருளையா அந்த மாதிரி இல்லை. ஆனால் நல்ல லென்த்து மீன் நல்லா இருக்கு. சேம் பாபா ஃப்ராக் தாங்க, வேற எதுவும் இல்லை. இந்த நடுவில் வீடியோவில் வேற ஃப்ராக் மாற்றி போட்டு பிடிக்கிறதுலாம் இல்லை. நம்ம சொன்ன ஃப்ராக்ல பிடிப்போம். ஓகே, இந்த மீன் நல்லா இருக்கு. இதையும் கட்டி போட்டு நம்ம அடுத்த மீன் பிடிக்கலாம். வெற்றிகரமாக 2 மீன் பிடிச்சிட்டோம். இப்போ இந்த செலுத்து நிலத்துலேயே நடந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 மீனை பிடிப்போம். கண்டிப்பாக மீன் அடிக்கலாம். ரொம்ப லாங்கில் அடிச்சுது. ரொம்ப பெருசுலாம் இல்லப்பா. ஒரு குட்டி மீன், இதுவே அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சுது அந்த இடத்துல. ஓகே, விட்டுருலாமா? ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கின்றதுனால இந்த மீனை விட போகிறோம். கட்டி விடட்டுமா? இது கண்டிப்பா தெரியாது தம்பி. அவ்வளவு வேகமா போச்சுன்னா எப்படி வீடியோல தெரியும்? எல்லா மீனும் எவ்வளவு பொறுமையா அழகா போகும். அது வந்துட்டு புடிச்சு வச்சிருந்து விடுறாங்க, அதனால வந்துட்டு பொறுமையா போகுது. இது நம்ம புடிச்சதும் விட்டோம்ல, அதான் கையில இருந்தே தமாக்குன்னு ஓடுது. இது எப்படி நம்ம வீடியோல காட்டுறது? நீ மீனை காட்டாம ஃபுல்லாவே காட்டி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல. நீ ஒரு வீடியோ எனக்கு ஒழுங்கா எடுத்து கொடுத்தா போறல, எல்லா வீடியோலையும் ஏதாவது சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப நீயே எடுத்துக்க, வேற என்ன சொல்றது? ஆள் இல்லப்பா, நீ எதுக்கு வர? நான் வரல இதுக்கப்புறம். இந்தா புடிச்சிக்க, நான் கிளம்புறேன். டா புடி, நான் ஏன்டா நடந்து போனோம்? இந்த சண்டையில இது வேற. போனவே ரிட்டர்ன் வந்து மாட்டிக்கினானா?
அவன் தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். வீடியோ சரியா எடுக்கிறதா எடுக்கலையாட்டு இந்த சண்டையில இவன் வேற குறுக்க வந்துட்டு இருக்கான். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா புடிச்சு அப்படியே பாக்ஸ்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஓகே, இன்னைக்கான 4வது ஆகிய வெளில வந்துருச்சு. நல்ல வேலை ரிப்பர் போட்டேன். ஓகே, இன்னைக்கான 4வது மீன் இது. ஓகே, ஒரு மீடியமான சைஸ் தான், நல்லா இருக்கு. ஸோ இதை விட வேணாம், இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். சண்டையை கண்டினியூ பண்ணலாம். சாரி, மீன் பிடிக்கிறத கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல? எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாயா அப்படின்ற மாதிரி ஸ்பின்னர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வளைஞ்சு போயிருக்குன்னு. அந்த முன்னாடி பாருங்க, ஒட்டு போட்டிருக்கேன். ஃப்ராகுடைய கலர் தேஞ்சிருச்சு, ஏதோ ஆயிருச்சு. இருந்தாலும் நமக்காக உழைக்கிறான் இவன். கையில பார்த்து தெரியுதுப்பா. இதோட 4 மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்த மீன் பிடிப்போம். நான் எல்லா வீடியோவும் இப்படியே எடுத்துட்டு போயிடுறேன். உனக்கு ஜூம் பண்ணி காட்ட போய் ஜூம் பண்ணி காட்டவேனா ஒன்னும் காட்டாங்கண்ணாப்பா. சரி 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 சரி, நான் இப்படியே எடுக்கிறேன். நீ கடைசி வரைக்கும் ட்ரெண்ட் ஆக மாட்டேன். ஆமா, இது ஜூம் பண்ணி காட்டுற லட்சணத்துல ட்ரெண்ட் வேற ஆயிடுவாங்க. மீன் இருக்கு. தம்பி ஒத்த கையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லைப்பா, சின்ன மீன் இல்லை, அதான் ஒரு கை போதும், பவர் போதும்னு நினைச்சேன். வேற எதுவும் இல்லை, சின்னது தெரியுது தலையே. சார்ஜரா அப்படியே தெரியலையே. நல்லா ஃபோர்ஸா அடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சின்ன சின்னதா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல மீன். பாபர் ஃப்ராக் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு பாத்தீங்களா? இது இவ்வளோ ஜஸ்ட் மிஸ் தண்ணியில் விழுந்திருக்கோம். இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல நான் யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ஃப்ராகு. நம்ம ஹர்கஸ் ஃப்ராக் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு பிளாக்ல கொடுத்துச்சு அப்படின்னா பாபர் ஃப்ராக் தான். இந்த எல் ஸ்பின்னர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் தாறுமாறாக அடிச்சிருச்சு. ஸோ ஒரு நல்ல பிளாக்ல ஒரு நல்ல ஃப்ராக் வேணும்னா பாபர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம இது 6வது மீன் தானே? 5வது மீன் இது. ஸோ இதையும் கழட்டி போட்டு நம்ம அடுத்த மீன் பிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்துட்டு மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பிடிக்கிறது எங்ககிட்ட தெம்பும் இல்லை, ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா, ரொம்ப பசிக்குது வயிறு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கி எந்த ஃப்ராகில் பிடிச்சோன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபர் ஃப்ராகில் தான் பிடிச்சோமே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்ட்டு பார்க்கலாமா? வாங்க. உள்ளே எடுத்துவோம். இவ்வளோ மீனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நேரத்துலலாம் பிடிச்சோம். மொத்தம் எத்தனை மீன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 மீன் அடித்தோம். 10 மீனில் ஒரு 2 மீன் நல்ல சைஸு, மீதியெல்லாம் வந்துட்டு மீடியமான சைஸு.
ஓகே, இதோட வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு பாய்.